அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான சில முக்கியமான தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அக்காமா இல்லாமல் பதிவு செஞ்சுருக்கிறவங்க இன்னும் ஒயிட் பாஸ்போர்ட் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போடலையா இருந்தால், தூதரகத்தில் ஒரு வேலை இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன செய்யலாம், எப்படி சீல் பண்ணி நாட்டுக்கு போகலாம் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான வீடியோ இருக்குது. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார் பணிப்பெண். لأن هي أخذت الجواز وأخذت الأغراض وسرقت وشردت، فالحين مو مسؤوليتي أنا، أي شيء يستوي لها أنا مو مسؤولة. பணிப்பெண் வீட்டை விட்டு தப்பி ஓடினால் எனக்கு எந்த ஒரு பொறுப்புமே இல்லை, அவங்களுக்கு எது நடந்தாலும் நான் பொறுப்பு கிடையாது. ஒரு வாரத்திலேயே ஒரு பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பணிப்பெண் ஒருத்தர் தப்பி ஓடிட்டாங்க. இதை ஒரு வீடியோ ஒன்று எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது உண்மையான ஒரு முக்கியமான எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு டாபிக் தான். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி நாட்டிலேருந்து 5 நாள் 10 நாள் 1 மாதத்துக்குள்ளேயே தப்பி ஓடுறாங்க. மிகப்பெரிய ஆபத்து அது. இந்த வீடியோ கொஞ்சம் கேளுங்க. السلام عليكم، شو أخباركم؟ الحين أنا عندي مشكلة كبيرة. مو أنا جبت خدامة جديدة، حسب أن سويت لها تأشيرة، حسب أسوي لها إقامة. قعدت عندي بس أسبوع واحد. اليوم الصبح كانت طبيعية عادية، قلت لها صيري خمي الحجرة وغاوي نظفي. بعدين صرت الحمام أتسبح، فيوم طلعت من الحمام أزقر عليها ناديها ما حصلتها. دورتها في البيت كله ما حصلتها، لقيتها ما ماخذة جوازها وسرقة من عندي فلوس تقريبا 100 درهم أو 200 درهم سرقتنهم وشاردة. بلغت المكتب، قالوا المكتب الحين في ماي لازم أسوي بلاغ هروب لها. بس صراحة أنا انصدمت وايد، لأن أنا دفعت فلوس تأشيرة وعلمتها 11 يوم، تبهدلت وأنا أعلمها شغل البيت، وكنت أعلمها حتى الطباخ، وكنت بعطيها 1200 وبسوي لها إقامة، شردت. فما أعرف شو السالفة أنا. يعني I will speak English. I get up today morning, I do breakfast and I tell the housekeeper only clean my room, and I go and take my shower. When I coming finish shower, I go my room, I tell him her name, she's not coming. I go in my house all, I'm not find it. I go and search about her passport. She take her passport and she stole 200 from me in my pocket and she go out. Now should be I go for office to do it report about I don't have, she not with me. I am very sad. And like this is wasting time and wasting money. For anybody he coming UAE, should be he take serious job. He take the job serious. I think should be anybody who want coming UAE, and anybody he do it for him تأشيرة visa, and he give him job, should be he take this job serious, because this is wasting time, wasting money, wasting everything. And she now run out in UAE country and here not here country. So if anything it's happened to him, not my responsible, because she take her passport and run, and I'm not doing any problem with him. I'm politely with him and I learn him, but she run. அரபு நாடுகள் எதாக இருந்தாலும் சரி, துபாய், கத்தார், ஓமான், பஹ்ரைன், குவைத், எந்த அரபு நாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த வீட்டிலிருந்து தப்பி ஓடினீங்களா இருந்தால், ஒன்று ஏஜெண்ட்டுக்கு போகணும், இல்லையா எம்பசிக்கு போகணும். இது ரெண்டையும் தவிர்த்து நீங்கள் வேறு எங்கே போனாலும், யாராவது நண்பருடைய அறைக்கோ அல்லது இல்லை தெரிஞ்சவங்க யாராவதா இல்லை உங்களுடைய காதலரா யாருக்கிட்ட போனாலும், அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஒரு அசௌகரியம் நடந்தாலும், எந்த ஒரு அநியாயம் நடந்தாலும் அதுக்கு நியாயம் கடைசி வரைக்கும் கிடைக்காது. அதை முதலாவது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. கஃபீலுக்கும் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது, ஏஜெண்ட்டுக்கும் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. தூதரகமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்குறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் சட்டவிரோதமாக வெளியே தப்பி ஓடிட்டீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்குரிய பாதுகாப்பை நீங்கள் இழந்துட்டீங்க. உங்களுக்கு எது நடந்தாலும்
சட்ட ரீதியாக தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியாது உங்களுக்கு நடந்த அநீதிக்கு. உங்களுக்கு நீங்கள் இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை உண்மைக்குமே எல்லாருக்கும் நல்லபடியாக அமையாது, சிலருக்கு பிரச்சனையாக இருக்கும், போன நாளே சிலருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கும், பிரச்சனை இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் அப்படி தப்பித்தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கிறீங்கன்னா தயவு செய்து ஒன்று ஏஜெண்ட்டுக்கு இல்லைன்னா தூதரகத்துக்கு. இதை தவிர்த்து எங்கேயுமே போகாதீங்க. வேறு எங்கேயாவது போய் யார்கிட்டையாவது பிடிப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்த பெண்மணி அதான் சொல்கிறாங்க, நான் மூமாசூல் எனக்கு எதுவுமே இல்லை, பொறுப்பே இல்லை, தப்பி போயிட்டாங்க, பணம் போச்சு, சரி எல்லாம் போச்சு, ஆனால் அவங்களுக்கு எது நடந்தாலும் நான் பொறுப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி தான் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு தகவல், சால்மியா பகுதிகளில் ஒரு வெளிநாட்டவர் எல்லா குவைத்தில் இருக்கிற ரோட்டில் போகிற வார எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறாரு. அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் பால்கனியில் முன்னாடி கயிற்றில் தொங்கியிருக்கிறாரு. காரணம், காசு கொடுத்து அக்காமா அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கஃபீல் வந்து ஏமாற்றினதால். இதை வந்து அவர் தெளிவாகவே எல்லா டீட்டெயில்ஸையும் பக்காவாக எழுதி வச்சுட்டு என்னுடைய உயிரை மாய்க்கிறதுக்கு எனக்கு காரணமே என்னுடைய முதலாளி எனக்கு செஞ்ச அநீதி தான் அப்படின்னு சொல்லிட்டே அதை மார்க் பண்ணி வச்சுட்டே உயிரை விட்டுருக்கிறாரு. அப்பார்ட்மெண்ட்டில், தன்னுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த பால்கனியில் கம்பியில் கயிற்றை போட்டு உயிரை மாய்த்திருக்கிறாரு. இந்த சூழல் வந்து இதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான விடயங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இதோடைய சோர்ஸ் என்னென்னா, நிறைய தொழிலாளர்கள் இந்த நாட்டுக்கு புரோக்கர்கள் மூலமாகவும் இந்த காதிம் வீசா, ஷூன் வீசா அப்படின்ற பேரில் வெளியில் அக்காமா அடித்து தாரோம், வெளியில் வேலை செய்யலாம், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஆசையை காட்டி இந்த மாதிரி அநீதி இழைக்கப்படுது. பலருமே இன்றைக்கி வந்து இப்போ இந்த அக்காமா இல்லாமல் போலினில் நிற்கக்கூடிய 150% பேர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்காமா அடிக்கிறதுக்கு காசு கொடுத்து ஏமாந்தவங்க. வெளியில் ரிலீஸ் எடுத்துகிட்டு போய் அக்காமா அடித்து 1 வருஷம் 2 வருஷம் அக்காமா அடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரொக்கமாக பணத்தை வாங்கிட்டு கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க குவைத்திங்க. இனி வருங்காலம் இது இன்னும் அதிகமாகவே நடக்கும். என்ன காரணம்னா, இப்போதைக்கு சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்குது. வெளியில் அக்காமா அடித்து கொடுக்குற குவைத்திக்கு 3 வருட கால சிறை தண்டனை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைஃப் டைம் ஒரு தொழிலாளரை எடுக்க முடியாது. அதே மாதிரி தொழிலாளர் பிடிப்பட்டாலும் 2000 to 10,000 தினார் அபராதம். தயவு செய்து வெளியில் அக்காமா அடிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி நாட்டில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் தயவு செய்து இந்த வெளி வீசா அப்படின்ற ஒரு பெயரில் காசை செலவு பண்ணி குவைத்துக்கு வராதிங்க. கடைசியில் பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக, குற்றவியல் நீதிமன்றம் தன்னுடைய மனைவியை கொன்று துண்டுகளாக வெட்டி குப்பைகளில் வீசி சென்ற குவைத்தி குடிமகனுக்கு வாழ்நாள் பூராக சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தாங்க. அந்த தண்டனையை வந்து இப்போ மறுபடியும் பரிந்துரை பண்ணி மரண தண்டனையாக மாற்றிருக்கிறாங்க. குவைத்திக்கு மரண தண்டனை கொடுக்குமாறு குற்றவியல் நீதிமன்றம் உறுதியான தீர்ப்பு, கடைசி தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இதுதான் ஃபைனல் முடிவு அப்படின்னு. மின்சாரம் மற்றும் நீர் கட்டணங்களுக்கான அனைத்து நிலுவைகளையும் உள்துறை அமைச்சகத்திடம் ஒப்படைத்துள்ளது குவைத்துடைய நீர் மற்றும் மின்சார அமைச்சகம். இதன் அடிப்படையில் குவைத்தி குடிமக்கள் அவங்களுடைய எந்த ஒரு பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியாது. நீர் கட்டணமோ அல்லது மின்சார கட்டணமோ நிலுவையில் இருந்தால். அதே போல் தான் வெளிநாட்டவர்கள் செக்கா அல்லது அப்பார்ட்மெண்ட்கள், சில வீடுகள் வாடகைக்கு உங்கள் பேரில் எடுத்திருந்தீங்கன்னா அதில் உள்ள நீர் கட்டணம் எல்லாமே உங்கள் பேர்லேயே தான் இருக்கும். அதை கிளியர் பண்ணும் வரைக்கும் உங்களால் நாட்டை விட்டு கூட போக முடியாது. அதே மாதிரி குவைத்தி குடிமக்களுக்கு அவங்க அந்த பணத்தை கட்டும் வரைக்கும் எந்த ஒரு பரிவர்த்தனை, ஏன்னா அவங்களுடைய தொழிலாளர்களுக்கு அக்காமா கூட அடிக்க முடியாது, ரிலீஸ் கூட கொடுக்க முடியாத சூழல். சுலைபியா மற்றும் தைமா பகுதிகளுக்கான வீட்டு திட்டம் 2030 அல்லது 2031 வரைக்கும் நீடிக்கப்படுகின்றது. சுலைபியா, தைமா இந்த பகுதிகளில் இல்லாதவங்க, இந்த பகுதியை பற்றி தெரியாதவங்க அந்த பகுதிக்கு போனாங்கன்னா இது குவைத்தில் இருக்கிற வீடுங்களா, இதுவா குவைட்டு அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு தகர கொட்டாய்களும் உள்ளே எவ்வளோ நல்லா இருந்தாலும் வெளியில் பார்க்குறதுக்கு தகரமாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே தகடுகளால் ஆன கட்டடங்கள் தான் நிறையவே இருக்கும், கூரைகள். அந்தளவு மோசமான சூழலில் இருக்கும். ஆனால் அந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் இப்போ நீங்கள் இந்த காட்சியில் பார்க்குற மாதிரி குடியிருப்பு பகுதிக்குள்ளே அவங்க அடி எடுத்து வைக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 வருடம் போகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சாலைகள் மற்றும் தரைவழி போக்குவரத்துக்கான பொது ஆணையகம் போக்குவரத்து பொது நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் இஸ்திக்லால் சாலையிலிருந்து கைரோ தெருவை நோக்கி வருபவர்களுக்கு டஸ்மாவின் முடிவில் கைரோ தெரு மற்றும் நுழைவாயிலுக்கு முன் தலைகீழ் மாற்றுப்பாதையுடன் போக்குவரத்து மாற்றுப்பாதை திறக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை நாளையிலிருந்து 26ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா
இந்த ரோடு கைரோ ஸ்ட்ரீட்டில் வரக்கூடிய செகண்ட் ரிங் ரோடு, டஸ்மா பகுதிகளிலேருந்து வரக்கூடிய ரோடு பார்த்தீங்கன்னா யூடர்ன் மட்டும்தான் இருக்கும். எக்ஸிட்டை வந்து 2-3 நாள்லேயே கிளியர் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னா அந்த பணிகளை வெகு விரைவில் முடிக்கிறதுக்காக. ரொம்ப கவனம், அந்த ரோடுக்கு போகாதீங்க, எக்ஸிட் இருக்காது, சில நேரங்களில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இன்றைய காலையில் 40வது ரிங் சாலையில் ஒரு வாகனம் தீப்பற்றி எறியக்கூடிய காட்சி ஒன்று பதிவாகி இருந்துச்சு. நிறைய காட்சிகள் தொடர்ந்துமே பதிவாகிட்டே இருக்குது. வாகனங்கள் தீப்பற்றி எறிகிறது. இனி வரும் நாட்களில் வாகனங்களுடைய இந்த தீ விபத்துக்கள் குவைத்துடைய வெப்ப காலம் ஆரம்பிக்கும் போது அடிக்கடி இடம்பெறும். அதுக்கு காரணம் பலரும் வந்து அந்த எலக்ட்ரானிக் சிகரெட், அதுவும் வந்து உள்ள பேட்டரி இருக்கும், அதை உள்ளே வச்சுருப்பாங்க, அல்லது பவர் பேங்க், சார்ஜர், ஃபோன்களை உள்ளே வைக்கிறது, பர்ஃப்யூம், இந்த மாதிரியான பொருட்கள் தயவு செய்து தீப்பற்றக்கூடிய பொருட்களை வண்டியில் வைக்காதுங்க. எனக்கு காலையில் ரொமைத்தியா ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்கில் கூட ஒரு வண்டி தீப்பற்றி எரிஞ்சிருக்குது. ஒரு குவைத்தி பெண்மணியுடைய வண்டி தான். அதுக்கப்புறம் உடனடியாக தீயணைப்பு படை வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் வாகனத்துடைய முன்பகுதிகள் மொத்தமாகவே தீயில கருகி இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வாகன ஓட்டுநர்கள் இலகுவில் தீப்பற்றக்கூடிய எந்த ஒரு பொருளையும் வண்டியில் வைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி வச்சுருப்பீங்க, அது குளிர்காலம், ஆனால் இப்போ இது சூடு காலம் வருதுன்றதால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 5000 தினார் அபராதம் அல்லது 5 வருட கால சிறை. சுற்றுச்சூழலை மாசுபடுத்துதல், அதில் இதுவும் ஒன்று. பாருங்கள், இந்த காங்கிரீட் மிக்சர் ட்ராக் ஓட்டுநர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துல போய் அவர் இஷ்டத்துக்கு அப்படியோ கொட்டி விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஒரு நபர் ஹார்ன் அடிக்கிறாரு இங்கேருந்து, அதுக்கப்புறம் தான் நிறுத்தினார். தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே, இந்த மாதிரி தவறுகள் எப்போவுமே செய்யாதீங்க. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தினா 5000 தினார் அபராதம் அல்லது 5 வருட கால சிறை. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சில மேம்பாலங்கள் ரொம்ப மோசமான சூழலில் இருக்கிறதா குவைத்துடைய சில சமூக ஆர்வலர்கள் சுட்டி காட்டியிருந்தாங்க. குறிப்பாக இது மிஷ்ரஃப் பயானில் இருக்கக்கூடிய மேம்பாலம். الزبالة هني تكرم ايش قاعد تسوي؟ ليش زبالة فوق الجسر؟ طلع لك قطوة شيء؟ زين في ناس شو اسمه كيات. شوف بس ابي واحد مختص يقول لنا شلون نصبغ. هذا نصبغ يا جماعة ولا لان هذا ما يروح ولا ما يروح. مواد اتوقع. بس شنو المادة اللي يتوقع؟ شوف بس انت خلينا نسأل الشركات الخاصة. ضروري نسأل الشركات الخاصة شلون منهم في شركة تقدر توخر هذولي، واحنا نسوي لها اقوى اعلان بدون اي مقابل، بس نبي شركه يعني تضبطنا. شوف اخي اسم الله يكتبونه هني، حول ولا قوه الا بالله. شوف طبعا هذا كله ما يشتغل. تبع منو هذا المكان؟ اي جهه؟ الاشغال بلديه جمعية مشرف يمكن. زين اذا كان في مسؤول يعني شلون يحط راسه على المخده؟ ما ادري يا اخي. இதை உடனடியாக சமூக ஆர்வலர் புஜர்ரா ராயல் பார்மசி உரிமையாளருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்காங்க. அதன் அடிப்படையில் அதிரடியாக வந்து சுத்திகரிப்பு பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொது சொத்துக்களை சேதப்படுத்துறது குவைத்திகள் மட்டுமில்லை, நம்மளுடைய ஒரு சிலர் தான். தயவு செய்து தவறுகளை பண்ணாதீங்க. ان اليوم راح ننظف جسر مشاة اللي يم مسجد موزة في بيان ومشرف. يعطيهم العافية. هذا محمود الصالح جاب لنا الماكلة هذه كاملة. هذه الادوات من كومبليت هاوس، شركه كومبليت هاوس. طبعا علي الملا شلونك؟ شو اخبارك؟ عبد الرحمن شلونك؟ شو اخبارك؟ علي حبيبي شلونك؟ شو اخبارك؟ الشباب هني قاعد يحطون. يعطيك العافيه محمود، ما قصرت والله كلفت على نفسك والله يا حبيبي. تسلم ما تقصر. هذا الجسر الحين قاعدين ننظف. طبعا احنا قلنا الساعه 7-8 بنبتدي، بس بلشنا من الحماس. بلشنا. هذه انفال معروفي. انفال ايش قاعد تسوين؟ يعطيك العافيه. هني الشباب قاعد ينظفون، في مبادرين وايد راح يجون. هذه الجامه مكسوره تو اليوم بدلناها بيوم واحد. اليوم ما راح نطلع لما هذا المكان يتنظف بالكامل. شكرا حق فورد الغانم اللي تكفلت بالمواد هذه، تكلفه المواد وكل شيء عشان ننظف. هذه يسمونها المسؤوليه المجتمعيه، وان شاء الله ما راح نوقف لما نخلص الجسور الكويت كلها ان شاء الله. وهذه من رؤيه ابو جراح يغير لسنه 2024. يعطيك العافيه الملا علي. சரி, எக்காமா இல்லாதவங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒயிட் பாஸ்போர்ட் வரல அப்படின்னு பெண்டிங்கில் இருக்கிறவங்க, உங்களால் முடியுமா இருந்தால் நீங்கள் தூதரகத்துக்கு போய் உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய இலக்கத்தை கொடுத்து குறைஞ்சது ஒரு 5000 சரி 6000 சரி அதுக்கு உட்பட்ட இலக்கங்களை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு உட்பட்ட இலக்கங்கள் உள்ள ஒயிட் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு தூதரகத்தால் தரும்போது இந்த மாதிரி சீல் வச்சு எல்லாமே ஓகே பண்ணி தருவாங்க. பேர்கள் இப்போ
பெயர் பட்டிகள் நான் பேசியிருந்தேன், காலையிலையும் போட்டிருந்தேன். இந்த பெயர் பட்டிகள் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சீல் இருக்கும். அதே மாதிரி தூதரகத்திலையும் இந்த மாதிரி சீல் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் அதே நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து இந்த சிஐடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை எடுத்து நீங்களா வாலண்டரியாகவே போய் சீல் வச்சு எல்லாமே பண்ணி ஓகே பண்ணிக்க போகிறீங்களா? இவங்க இன்னும் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்களால் முடியாது, இன்னும் காலாவதி திகதி கொஞ்ச நாள் தான் இருக்குது, நாங்கள் இப்போ அவசரமாக போகணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்றத தூதரகத்துக்கு ஒன்று கால் பண்ணி செக் பண்ணலாம். கால் ஆன்சர் பண்ணினாலே போதும். ஆனால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க சில நேரங்களில். ஆன்சர் பண்ணாத வகையில் நீங்கள் நேரடியாக தூதரகத்துக்கே போங்க. போயிட்டு உங்களுடைய பதிவு இலக்கத்தை காட்டி இந்த ஒயிட் பாஸ்போர்ட் இப்போது தூதரகத்தில் இருக்குதா அப்படின்றத கேளுங்க. இது ஒயிட் பாஸ்போர்ட் எடுக்க போகிறவங்க மட்டும்தான். சொந்தமாக உங்கள்கிட்ட பாஸ்போர்ட், உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் உங்கள் கையில் இருக்குது, அது காலாவதி ஆகாமல் இருக்குது. அதே போல் இப்போ நீங்கள் இந்த காட்சிகளில் பார்க்கக்கூடிய சீல் ஏதாவது ஒன்று அதில் இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி வரக்கூடிய பாருங்கள், இதுக்கு முன்னாடி போனது, இதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா சீல்களும் உங்களுடைய ஏதாவது ஒரு சீல் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் இருக்குதுன்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை, நேரடியாகவே டிக்கெட் போட்டுட்டு நாட்டுக்கு போயிடலாம். அதே புதிய பாஸ்போர்ட்டும் பழைய பாஸ்போர்ட்டும் வச்சுருக்கீங்க, பழைய பாஸ்போர்ட் காலாவதி ஆகினது, அதில் தான் சீல் எல்லாமே இருக்குது. புதிய பாஸ்போர்ட்டில் எந்த ஒரு சீலும் இல்லை அப்படின்னா 2 பாஸ்போர்ட்டையும் நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போய் உங்களுடைய அந்த பாஸ்போர்ட்டுக்குரிய சீலை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஜவசாத்தில். அது பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் முபாரக் அல் கபீர் அஸ்வாக் அல் கிரைனில் இருக்குது. அதே மாதிரி ஃபர்வானியாவில் இருக்கிற ஜவசாத், தஜீஜ், ரிக்கே, தவாராசம், இங்கே நீங்கள் போய் உங்களுடைய சீல்களை வச்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நாட்டுக்கு போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருக்கான்னு செக் பண்ணணுமா இருந்தாலும் நீங்கள் தவாராசிமுக்கு போய் டைரெக்டாகவே செக் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைனா தஜீஜிலேயோ அல்லது ரிக்கையிலேயோ அல்லது ஃபர்வானியாவில் இருக்கக்கூடிய ஜவசாத் அல்லது முபாரக் அல் கபீர் அஸ்வாக் அல் கிரைனில் இருக்கக்கூடிய ஜவசாத், இதில் போய் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அதே போல் ஒயிட் பாஸ்போர்ட்டை நீங்கள் கையில் எடுத்ததுக்கு அப்புறமா எம்பசியில் நீங்கள் போய் செக் பண்ணும்போது ஒயிட் பாஸ்போர்ட் இருக்குது, ஆமாம் இன்னும் சிஐடிக்கு கொடுக்கல, ஆனால் உங்களோட ஒயிட் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் முதலாவது ஹலீஜ் டவர், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லிபரேஷன் டவர் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்குது ஹலீஜியா பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்ட்ரி பில்டிங், ஃபாரின் மினிஸ்ட்ரி அஃபேர்ஸ். அந்த 2வது தட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யாராவது போயிருந்தீங்கன்னா பாஸ்போர்ட்டில் சீல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹலீஜியாவில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் 2வது ஃப்ளோரில் ஃபாரின் மினிஸ்ட்ரி அஃபேர்ஸ், அங்கே போய் தான் நீங்கள் உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டில் முதலாவது சீல் வைக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா 5 தினார் கட்ட வேண்டி இருக்கும். உங்களுடைய அந்த ஸ்டாம்புக்கு 5 தினார் கட்ட வேண்டி இருக்கும். அதுவும் கேனட்டில் தான் கட்டணும். ஆனால் அங்கனைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க கேனட் வச்சுக்கொண்டு, ஆனால் 1 தினார் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க இல்லையா? உங்கள்கிட்ட யார்ட்டையாவது ஒருத்தட்ட கேனட் இருந்தாலோ இல்லை நீங்கள் யாராவது கொய்தி பாபா மாமாவோடைய போனீங்கன்னாலோ உங்களுக்கு கேனட் அவங்களே கொடுத்துருவாங்க, பே பண்ணிடுவாங்க. இல்லைனாலும் அங்கனைக்கு யார்ட்டையாவது ஒருத்தட்ட கேனட் ஏபி கேனட்னு கேட்டிங்கனாலே யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. 5 தினார் சிலர் எடுக்கிறாங்க, சிலர் அதிகமாக 1 தினார் சார்ஜஸ் பண்ணுறாங்க. கேனட்டில் 5 தினாரை கட்டணமா நீங்கள் கட்டிட்டு அந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி அஃபேர்ஸில் இருந்து டைரெக்டாக 3 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே தஜீஜிலேயோ ரிக்கையிலேயோ அல்லது தவாராசம்லேயோ, அப்படி இல்லைன்னா ஃபர்வானியா முபாரக் அல் கபீர், இதில் ஏதாவது ஒரு ஜவசாத்தில் 8 மணி வரைக்கும் இருப்பாங்க. 3 மணிலேருந்து அங்கே போய் உங்களுடைய சீலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டில் சீலை பெற்றுக்கொள்ளலாம். 2வது ஸ்டாம்ப். அதுக்கப்புறமா டிக்கெட்டை போட வேண்டியது தான், நாட்டுக்கு போக வேண்டியது தான். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருக்குது அப்படின்ற சந்தேகம் இருக்குன்னா டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி அங்கே போய் 5 தினார் கட்டி ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பியை கொண்டு போய் முதல்ல இந்த தவாராசிம்லேயோ அல்லது தஜீஜ்லேயோ ரிக்கையிலையோ முபாரக் அல் கபீர்லையோ அல்லது ஃபர்வானியாவிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எந்த ஒரு கேஸும் இல்லை, நீங்கள் ரெடி டு கோ சாஃபர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ஓகே, ரெடி டு டிப்போர்ட் அப்படின்ற அந்த சீல் உங்களுக்கு அங்கே கிடைக்கும், முதலாவது இடத்துல கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஜவசாத்தில் எங்கேயாவது, நான் இப்போ குறிப்பிட்ட ஏதாவது ஒரு ஜவசாத்தில் போய் 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருப்பாங்க. அங்கே போய் சீல் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு போகிறது தான். எல்லாத்துக்கும் முன்னாடி தூதரகத்தில் ஒன்று கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி ஆன்சர் இல்லைன்ற பட்சத்தில் நேரடியாகவே போய் உங்களுடைய குறைஞ்சது இது பார்த்தீங்கன்னா ஒரு 5000க்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கங்கள் தான் இப்போதைக்கு அவைலபிளில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6000, 7000, 8000 எல்லாம் இப்போ தான் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த பாஸ்போர்ட் இருக்குதா அப்படின்றது சந்தேகம் தான். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு ஃபோன் தூக்காத பட்சத்தில் நேரடியாக போய் கேட்குறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். போக முடிஞ்சால் அவசரமாக போகணுன்ற முடிவில் இருக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு
சகோதரி வந்து எனக்கு காலையில் தெரிவித்த விடயம். ஏன்னா அவங்க இதை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிலந்த விலாக்ஸ் அவர் வீடியோ போட்டிருந்தாரு. ஆனாலும் நானும் உங்களை அலைய விடக்கூடாது, டேரெக்டாக தூதரகம் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க தானே, எதுக்கு நாம் அலையணும், எதுக்கு 5 தினார் கட்டணும் அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் அவசரமாக போகிறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்றதால தான் ஓகே இப்படி ஒரு வழி இருக்குது, முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்றத தெரியப்படுத்துகிறேன். தூதரகத்துக்கு போங்க, உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கான நம்பரை காட்டி கேளுங்க, இருக்குன்னாங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரியே செஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.